அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம போலீஸ் டெஸ்ட் பேட்ச்ல அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது டெஸ்ட் பார்க்க போறப்ப 4வது டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பொது அறிவு 7th புக். சரியாப்பா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிப்பா. பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம். சாலபோகம் அப்படின்றது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் சாலபோகம். தேவதானம் அப்படின்றது கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் தேவதானம். பள்ளிச்சந்தம் அப்படின்றது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் பள்ளிச்சந்தம். சரியா? அடுத்து பாருங்க, ராஜதரங்கிணி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி, கல்ஹானர் தான் எழுதியிருப்பாரு. சரியாப்பா? அப்போ ஜெயதேவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா கீதா கோவிந்தம். சரியா? கீதா கோவிந்தம் ஜெயதேவர் எழுதினது. சரியா? ஹசன் நிசாமி என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா தாஜ் உல்மா அசீர் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு. சரியாப்பா? தாஜ் உல் மா அசீர் அப்படின்ற நூலை எழுதினவரு ஹசன் நிஜாமி. சரியா? சரி, இப்ப இந்த நூல் எதை விவரிக்கும் அப்படின்னா குத்புதீன் ஐபக்கோட வாழ்க்கை வரலாறு. சரியா? குத்புதீன் ஐபக்கோட வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்றதுதான் இந்த தாஜ் உல்மா அசீர். அடுத்து பாருங்க, ஃபெரிஸ்டா வந்து தாரிக் இ பெரிஸ்டா அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. சரியாப்பா? நம்ம பேச நம்மளோட சேர்ந்து காக்காவும் பேசிக்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. சரி, ரைட், ஓகே. தாரிக் இ பெரிஸ்டா அப்படின்ற நூலை பெரிஸ்டா எழுதியிருப்பாரு. சரியா? இது வந்து முகலாயர்களோட ஆட்சியோட எழுச்சி. சரியா? முகலாயர் ஆட்சியோட எழுச்சியை பற்றி குறிப்பிடுறது தாரிக் இ பெரிஸ்டா அப்படின்ற நூல். சரியாப்பா? அடுத்து பாருங்க, அரேபியாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு பயணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா. சரியா? ரைட், ஓகேப்பா. அப்ப மார்க்கோ போலோ என்ன நாட்டு பயணிப்பா? அவரு வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ. டோமிங்கோ பயஸ் வந்து போர்ச்சுகீசியர். சரியா? போர்த்துகீஸ் நாட்டை சேர்ந்தவர் டோமிங்கோ பயஸ். நிக்கோலா டி கோண்டி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். சரி, ரைட். அடுத்து பாருங்கப்பா, 4வது கொஸ்டின் பொறுத்துக கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏப்பா. கஜுராஹோ மத்திய பிரதேசம். கொனார்க் வந்து ஒடிசா. சரியாப்பா? சூரிய கோயில்னு சொல்லுவாங்கல்ல, சூரிய கோவில். சரி, ரைட். தில்வாரா ராஜஸ்தான். விருபாக்ஷா ஹம்பி. இதுதான்ப்பா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். இது நீங்க கொஞ்சம் தெளிவா பாத்தீங்கன்னா கஜுராஹோ கோவில் அப்படின்றது நம்ம மத்திய பிரதேசம்னு சொல்லியிருப்போம். மத்திய பிரதேசத்துல பர்டிகுலரா எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பந்தேல்கண்ட். சரியா? அதுவும் கேட்பாங்க, சேர்ந்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கஜுராஹோ கோவில் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல உள்ள பந்தேல்கண்ட் அப்படின்ற இடத்துல இருக்கு. சரியாப்பா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இடையில வந்துட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆட் பண்ணிடுவோம்ப்பா. சரியா? ஏற்கனவே ஆட் பண்ற மாதிரி ஷெட்யூல்ல இருக்கு, இருந்தாலும் ஆட் பண்ணிடுவோம். அதாவது பிரலை ஈ வரணும். சரி, ரைட், ஓகே. பிரலை என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரலை அப்படின்றது ஏவுகணைப்பா, சிறிய தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணை. இப்ப ரீசெண்டா இந்தியா இத சோதிச்சு பார்த்தாங்க. சரியாப்பா? பிரலை அப்படின்றது என்னன்னா ஏவுகணை. பீரங்கி இது வந்து இந்த ஆஷ்மி ரொம்ப முக்கியப்பா. ஆஷ்மி அப்படின்றது நவீன இயந்திர துப்பாக்கி. சரியா? இப்போ ரீசெண்டா இந்திய ராணுவம் சார்பா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாலேயே தயாரிக்கப்பட்டது. சரியா? எல்லாமே இந்தியாலே, அதாவது ஒரு பார்ட்ஸ் கூட வெளியில வாங்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாலேயே தயாரிக்கப்பட்ட எந்திர துப்பாக்கி எது அப்படின்னா ஆஷ்மி. பிரலை அப்படின்றது ஏவுகணை. சரியாப்பா? ரைட். அடுத்து பாருங்க, பிருத்விராஜ் ரசோ என்னும் நூலை எழுதியவர் யார்? சந்த் பார்தை. சரியாப்பா? அவர் தான் பிருத்விராஜ் ரசோ அப்படின்ற நூலை எழுதினவர். கல்ஹானர் என்ன எழுதியிருப்பாருன்னா ராஜதரங்கிணி எழுதியிருப்பார். ராஜதரங்கிணி எழுதினவர் கல்ஹானர். விசாகதத்தா என்னப்பா எழுதியிருக்காரு? முத்ராட்சசம். விசாகதத்தர்னு வரணும். சரி, ரைட், ஓகேப்பா. நம்ம சரி பண்ணிடுவோம். ஓகேவா? ரைட். விசாகதத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கணும், நம்ம அதை சரி பண்ணிடுவோம். அவங்களுக்கு கொஸ்டின்ல வரும்போது விசாகதத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வரும். சரியாப்பா? ரைட், ஓகே.
சரிப்பா, ஒரு நிமிஷம் இருங்க, அதை நான் கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். அப்படியே கையோட நம்ம அடுத்த கொஸ்டினை பார்த்துக்கலாம். சரியா? சரி, ரைட். விசாக தத்தர். அடுத்து பாருங்க, பிற்கால விசாகதத்தர் முத்ராட்சசம் எழுதியிருக்காரு. அடுத்து பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ விஜயாளன் தான் கரெக்ட். சரியாப்பா? அப்ப முதலாம் ராஜராஜன் அவர் என்னப்பா பண்ணிருப்பாரு? தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவர் முதலாம் ராஜராஜன். சரியா? தஞ்சை பெரிய கோவில். முதலாம் ராசேந்திரன் இவர் அதுக்கு அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருப்பாரு. சரியாப்பா? கங்கை கொண்ட சோழபுரம். சரி, அதிராஜேந்திரன் யார்ப்பா? இவர் தான் கடைசி அரசர். எது அப்படின்னா இந்த விஜயால சோழ வம்சம் வர்றாங்கல்ல அவங்களோட முடிவு. விஜயால சோழன் வம்சத்தோட முடிவு எது அப்படின்னா அதிராஜேந்திரன். சரியாப்பா? ரைட். அடுத்தது பாருங்க, வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜடில பராந்தக நெடுஞ்சடையான் அப்படின்றது கரெக்ட். சரியா? அப்ப கடுங்கோன் யார்ப்பா? கடுங்கோன் களப்பிரர்கள் கிட்ட இருந்து திரும்ப பாண்டியர்களோட ஆட்சியை கொண்டு வந்தவர். சரியா? களப்பிரர்கள் கிட்ட இருந்து நாடுகளை மீட்டு திரும்ப பாண்டியர்களோட ஆட்சியை கொண்டு வந்தவர் தான் யாரு அப்படின்னா கடுங்கோன். சரியா? அடுத்து ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன். சரியா? ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் இவர் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டவர். சரியா? பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டவர் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன். அரிகேசரி மாரவர்மன் இவர் யார்ப்பா? இவர் தான் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர். சரியா? வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர். சரி, முதல் பாண்டிய அரசர் யார் அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, வெனிசு நாட்டை சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ காயல் துறைமுகத்துக்கு 2 முறை வந்துள்ளார். கரெக்ட். இவர் சாதி மற்றும் பலதார மறுமணம் பாண்டியர்களின் காலத்தில் இல்லை என குறிப்பிட்டுள்ளான்றது தவறு. சரியாப்பா? 1 சரி 2 தவறு. எங்க இருக்கு? 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் பி தான்ப்பா கரெக்ட். சரியா? ஏன்னா பாண்டியர்கள் காலத்துல அதாவது சதிமுறை இருந்திருக்கு, பலதார மனம் இருந்திருக்கு. சரியா? முக்கியமா அரசர்கள் இந்த பலதார மனத்தை பின்பற்றி இருக்காங்க. இத தெளிவா குறிப்பிட்டிருப்பாரு. யாருன்னா வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ. அடுத்து பாருங்க, தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார்? ஆப்ஷன் டி கியாசுதீன். இது இல்ல அதாவது தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றிய அரசர் குத்புதீன் ஐபக்பா. சரியா? கரெக்ட். அதாவது தலைநகர் லாகூர்ல இருந்திருப்பாங்க. சோ லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்திருப்பாங்க. முகமது கோரி இருக்காருலப்பா, அவர்ல இருந்துதான் குத்புதீன் ஐபக் வருவாரு. முகமது கோரியில இருந்துதான் குத்புதீன் ஐபக் வருவாரு. சோ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக் வந்தோடனே லாகூர்ல இருந்து டெல்லிக்கு தலைநகரை மாற்றிடுவாரு. சரியா? முகமது பின் துக்ளக் என்னப்பா டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு மாத்துவாரு. டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு மாத்துவாரு. திரும்ப டெல்லிக்கு தலைநகரை மாத்துவாரு. கீழே பாமினி விஜயநகர பேரரசு ஆட்டோமேட்டிக்கா தோன்ற ஆரம்பிச்சிடும். சரியா? அடுத்து பால்பனை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இல்துமிஸ பாத்துருவோம். சரியாப்பா? இல்துமிஸ். சரியா? இவர் என்ன பண்ணுவாருன்னா அதாவது சகல்கனி அப்படின்ற 40 இன்மார் குழுவை அமைப்பாரு. சகல்கனின்ற 40 இன்மார் குழுவை அமைச்சது யாரு அப்படின்னா இல்துமிஸ். இதை ஒழிச்சவர் யாருன்னா பால்பன். சரியா? அதே மாதிரி பால்பன் கிட்ட வலிமையான ஒற்றர் படையும் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? ரைட். ஓகே. அடுத்தது டெல்லிக்கு அருகில் துக்லதாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார்? கியாசுதீன் துக்ளக். சரியாப்பா? ரொம்ப முக்கியமானவர்ப்பா கியாசுதீன் துக்ளக். டெல்லிக்கு அருகில் துக்லதாபாத் என்ற நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். சரியா? முகமது பின் துக்ளக் இப்பதான் பார்த்தோம்ல. அது போக இவர் நிலவரி பணமா வசூலிச்சிருப்பாரு. நிலவரி பணமாக வசூலிக்கப்பட்டது. அது போக அடையாள நாணயம் வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக் தான். சரியா? அடையாள நாணயங்கள் இது ரொம்ப முக்கியம்பா. அடையாள நாணயங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். அதாவது தங்கத்துக்கு நிகரா காப்பர் காயின் செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரியா? அடையாளமா தங்கத்துக்கு அடையாளமா காப்பர் நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு. அதான் முகமது பின் துக்ளக். அடுத்து ஃபெரோஸ் ஷா துக்ளக். சரியாப்பா? ஃபெரோஸ் ஷா ஸ்பேஸ் வரணும். சரியா? சரி பண்ணிடுவோம். ஃபெரோஸ் ஷா துக்ளக்.
ரைட், ஓகே. ஃபெரோஷா துக்ளக் இவர் முக்கியமா எதுக்கு காரணம் அப்படின்னா, இவர் வந்து நிர்ணயித்த நகரங்கள் ரொம்ப முக்கியமானதுப்பா. ஃபெரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், இது எல்லாமே இவரு புதுசா நிர்ணயிச்ச நகரம். சரியா? அலாவுதீன் கில்ஜி இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்காடி சீர்திருத்தம் நிறைய கொண்டு வந்தவர்ப்பா. அங்காடி சீர்திருத்தம் கொண்டு வந்தவர். முக்கியமா ஒற்றர்களை எதுக்கு நியமிச்சிருப்பாரு அப்படின்னா, அங்காடிகள்ல யாரும் கூடுதல் விலைக்கு விற்கிறாங்களா, இல்ல வந்து இப்போ யாராச்சும் இப்போ 1 கிலோ போடுறதுக்கு பதில் வெயிட் குறைவா ஒரு 3/4 கிலோ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏமாத்திருக்காங்க அப்படின்னா, அது கண்டறியப்பட்டா இப்ப 250 கிராம் வந்து குறைஞ்சிருக்க, அதாவது கம்மியா போட்டிருக்காங்களா, அவங்க உடம்புல 250 கிராம் சதைய வெட்டி ரோட்ல எல்லாரும் முன்னாடி எரிஞ்சிருவாங்க. சரியா? ஆனா அது வந்து ஒரு நல்ல முறையா தான் பதிவு பண்ணிருப்பாங்க எல்லாருமே. சரி, அலாவுதீன் கில்ஜி ரொம்ப முக்கியமானவர். அடுத்து 13வது பாருங்கப்பா, பொறுத்துக கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி, துக்ரில் கான் வங்காள ஆளுநர், அலாவுதீன் காராவின் ஆளுநர், பஹலுல் லோடி சிர்கிந்த் ஆளுநர், ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத், ரஷ்யா பேகத்தோட அடிமை ஜலாலுதீன் யாகுத். அடுத்து பாருங்க, கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தாராசுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் ராஜராஜ சோழன். சரியாப்பா? ராஜேந்திர சோழனோட பையன் 2ஆம் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் தெரியும் நம்மளுக்கு, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் நந்திவர்மன் வைகுண்ட பெருமாள் கோயில். சரியாப்பா? வைகுண்ட பெருமாள் கோவில். இந்த கோவில்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப முக்கியமானது. ராஜராஜன், ராஜேந்திரன், 2ஆம் ராஜராஜ சோழன், 2ஆம் நந்திவர்மன். சரியா? வைகுந்த பெருமாள் கோவில். ரைட். அடுத்து பாருங்க, மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1984 கரெக்டான ஆன்சர். சரியாப்பா? அது போக வந்து பாத்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் எப்ப யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா 1987 கூடுதல் தகவல். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல 2ஆம் ராஜராஜ சோழனோட தாராசுரம் கோயில் அது வந்து 2004 அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, 15வது கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியாப்பா? 15க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சோ 15 என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது 7 பேர் கோவில்கள், அது வந்து கடற்கரை கோயில். சரியாப்பா? பல்லவர்கள் காலத்துல கட்டப்பட்டது. அடுத்து ரதி மண்டபம் திருக்குறுங்குடி. அடுத்து ஐராவதீஸ்வரர் கோயில் தாராசுரம், இப்பதான் பார்த்தோம். சரியா? அடுத்து ஆதிநாதர் கோவில் ஆழ்வார் திருநகரி, புது மண்டபம் மதுரை. சரியா? புக் பேக்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்க. புக் பேக்க அப்படியே எடுத்து கேட்டுருவாங்க. சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 16வது கொஸ்டின், சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா 2ஆம் விருபாட்சி ராயர். அப்ப 2ஆம் ஹரிஹரர் வந்து சங்கம வம்சத்தை தோற்றுவிச்சவர் 2ஆம் ஹரிஹரர். 2ஆம் தேவராயர் சங்கம வம்சத்தோட தலை சிறந்த அரசர். சங்கம வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யாருன்னா 2ஆம் தேவராயர். ஏன்னா இஸ்லாமிய போர் வீரர்களை படையில நியமிச்சிருப்பாரு. சரியாப்பா? அடுத்து 1ஆம் தேவராயர், இவர் ஒடிசாவோட கஜபதி வம்ச அரசர்களை தோக்கடிச்சிருப்பாரு. ஒடிசாவோட கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடிச்சவர். சரியா? அடுத்து கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா துளுவ வம்சம். அதே மாதிரி துளுவ வம்சத்தோட மிகச்சிறந்த அரசர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர்பா. இது ஓல்டு கொஸ்டின், நம்ம இதுல கேட்ட ஓல்டு கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 18, கிருஷ்ணதேவராயர் எழுதிய சமஸ்கிருத நூல் எது? ஜாம்பாவதி கல்யாணம். சரியாப்பா? அப்ப அமுக்த மாளிகை தான், அதுவும் கிருஷ்ணதேவராயர் தான், ஆனா தெலுங்கு மொழியில எழுதியிருப்பாரு. சரியா? இப்ப பாருங்களேன், அதாவது சமஸ்கிருத நூல் அப்படின்னாவே நம்மளுக்கு ஜான்ற வார்த்தை வந்துருச்சு. சரியா? அப்போ சமஸ்கிருத வார்த்தை வந்துருச்சு. சரியா? பாண்டுரங்க மகாதித்யம் தெனாலிராமன் எழுதினதுப்பா. அதாவது தெனாலி ராமகிருஷ்ணானாலும் சரிதான், தெனாலி ராமன்னாலும் சரிதான். மதுரா விஜயம் அப்படின்ற நூல் கங்கா தேவியால் எழுதப்பட்டது. சரியா? கங்கா தேவியால் எழுதப்பட்டது மதுரா விஜயம். மதுரா விஜயத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அதாவது குமார கம்பண்ணா இவருடைய கணவர். சரியா? இவர் வந்து மதுரையை கைப்பற்றினத தெளிவா வந்து குறிப்பிட்டு இதுல சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்ப மதுரா விஜயம் எழுதினது யாரு அப்படின்னா கங்காதேவி. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க,
முகமது கவான் யாருடைய ஆட்சி காலத்தில் பெரிய ஆளுமையாக விளங்கினார்? 3ஆம் முகமது. டைரக்ட் கொஸ்டின் பா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து 20 தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஏன்னா அமீர் இ ஜும்லா அப்படின்றவரு நிதி அமைச்சர். அமீர் இ ஜும்லா நிதி அமைச்சர். வெளியுறவு அமைச்சர் யாருன்னா பஷீர் இ அஷ்ரப். இவரு வெளியுறவுத்துறை அமைச்சர். சரியாப்பா? அடுத்தது பாருங்க, இது கொத்தவால் அப்படின்றவரு காவல்துறை அதிகாரி. கரெக்ட். சதார் இ ஜஹான் தலைமை நீதிபதி. கரெக்ட். நசீர் உதவி நிதி அமைச்சர். கரெக்ட். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க, பாபர் ராணா சங்காவை எந்த போரில் தோற்கடித்தார்? கான்வா போர். சரியா? முதலாம் பானிபட் போர்ல தோற்கடிக்கப்பட்டவர் இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி முதலாம் பானிபட் போர்ல தோற்கடிக்கப்பட்டவர். சந்தேரி போர்ல தோற்கடிக்கப்பட்டவர் மேதினி ராய். மேதினி ராய். காக்ரா போர்ல தோற்கடிக்கப்பட்டவர் நஸ்ரத் ஷா. சரியா? நஸ்ரத் ஷா அவர் தான் காக்ரா போர்ல தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. சரியாப்பா? சரி, ரைட். அடுத்தது பாருங்க, 22வது கொஸ்டின், கீழ்காண்பவைகளில் அக்பரால்னு வரும், மாவோட சேர்ந்து இருக்கு. சரியா? அது உங்க கொஸ்டின்ல வரும்போது கரெக்டா இருக்கும். சரியாப்பா? கீழ்காண்பவைகளில் கீழ்காண்பவைகளில் அக்பரால் கட்டப்படாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி புராண கிலா தான் அக்பரால் கட்டப்படாது. ஏன்னா புராண கிலாவை கட்டினது ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி தான் புராண கிலாவை கட்டியிருப்பாரு. சரி, அடுத்து பாருங்க, 23 இதுக்கு வந்து ஆன்சர் கூற்று 1 சரி 2 தவறுப்பா. 1 பாருங்க, மன்சப்தாரி முறை அக்பரால் கொண்டு வரப்பட்டது. கரெக்ட். இதில் ஷாட் என்பது மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகளை குறிப்பிடுவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது தவறு. ஏன்னா ஷாட் அப்படின்றது மன்சப்தாரோட தகுதிகளை குறிக்கிறது. சாவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? சாவார் தான் அவங்க பராமரிக்க வேண்டிய குதிரைகளை பத்தி குறிக்கிறது. அடுத்து பாருங்க, மராத்தியர் காலத்தில் பாதுகாப்பு கட்டணமாக விதிக்கப்பட்ட சவுத்து வரி 4ல் 1 பங்குப்பா. சரியா? உங்களுக்கு அதாவது 4ல் 1 பங்கு சவுத்து வரி, 10ல் 1 பங்கு வந்து சர்தேஷ் முகி. சர்தேஷ் முகி 10ல் 1 பங்கு. இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு இருக்கா, அப்போ வந்து இந்த 4 திசையில ஒரு திசை தான் கேட்டிருக்காங்க சவுத். அப்ப 4 1/4 ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் அப்படின்றது 1/4 வரி. சர்தேஷ் முகி அப்படின்றது 10ல் 1 பங்கு வரி. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்குப்பா. அடுத்த கொஸ்டினும் அதே தான். சரியா? சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டம் ரெய்கார் கோட்டையில் சிவாஜிக்குன்னு வரணும். சரியா? சிவாஜிக்கு சத்ரபதி என்னும் பட்டம் ரெய்கார் கோட்டையில் சூட்டப்பட்ட ஆண்டு 1674. சரியா? இது கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கும். என்ன அப்படின்னா சிவாஜிக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சரியா? 25. ரைட். ஓகே. ரைட்பா. இதுல 1664 அப்படின்றது சிவாஜி வந்து சூரத் நகர கொள்ளையடிச்சது. ஃபர்ஸ்ட் டைமா சிவாஜி சூரத்தை கொள்ளையடிச்சது 1674. திரும்ப 2ஆம் முறை கொள்ளையடித்தது எப்ப அப்படின்னா, அதே சூரத்தை 2ஆம் முறை கொள்ளையடித்தது 1670. அவர் இயற்கை எய்தியது. சரியா? இயற்கை எய்தியது 1680. அடுத்து பாருங்க, அஷ்டபிரதான் சார்ந்த பொறுப்புகளில் பண்டிட் ராவ் குறிப்பிடுவது எது அப்படின்னா தலைமை அர்ச்சகர்ப்பா. பண்டிட் ராவ் அப்படின்னா செயலர் அப்படின்னா சுர்நாவிஸ். சரியா? சுர்நாவிஸ் சச்சிவ் ரெண்டுமே செயலரை குறிக்கிறது. தலைமை நீதிபதி அப்படின்னா, நீதிபதினா நியாயமா தானப்பா தீர்ப்பு சொல்லுவாங்க. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதிபதி அப்படின்னா நியாயதீஸ் அப்படின்னா நீதிபதி. உள்துறை அமைச்சர் வாக்கிய நாவிஸ். சரியா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 27பா. சரியா? 27 பொறுத்துக கொடுத்திருக்காங்க. ரைட். ஓகே. 27க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏப்பா. சரியா? கெய்க்வாட் பரோடா. இது ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் சொல்றேன். பான்ஸ்லே நாக்பூர், பேஷ்வா பூனே,
ஹோல்கர், இந்தூர். சரியா? அதாவது கேக் வெட்டணும் இல்லாட்டி பொரோட்டா சாப்பிடணும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, மராத்திய குடும்பங்கள். அப்ப கெய்க்வாட்ன்றது பரோடா, பான்ஸ்லேன்றது நாக்பூர். பான்ஸ்லேனா நெஸ்லே சாக்லேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அப்ப நாக்க வச்சுதானே நக்கி சாப்பிடுவோம் அந்த பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு. அப்ப பான்ஸ்லே அப்படின்றது நாக்பூர். பேஷ்வா அப்படின்னா பூனே. சரியா? பேசும் பூனைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோல்கர் அப்படின்னா இந்தூர். அதாவது உள்ளூர் இண்டோர் ஸ்டேடியத்துல தான் கோல் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்தூர், ஹோல்கர். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார் அப்படின்னா ஹுமாயூனோட அரண்மனை. ஆக்சுவலா 2 போர் முக்கியமான போர். சௌசா போர் 1939, கன்னோசி போர். சரியா? அதாவது கன்னோஜ்னு சொல்லுவாங்க, கன்னோசின்னு சொல்லுவாங்க, 2 ஒண்ணுதான். 1940. இந்த 1939 சௌசா போர்லயே ஹுமாயூன் வந்து ரொம்ப டவுன் ஆயிருவாரு. இருந்தாலும் அடுத்து கன்னோசில போர் நடக்கும். அந்த கன்னோசி போர்ல முழுவதுமா ஷெர்ஷா சூரியால தோற்கடிக்கப்பட்டுருவாரு. சரியா? அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்க. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தோடர்மால்பா. ராஜா. சரியா? ரைட், ஓகே, அதுவும் சரி பண்ணிடுவோம். ராஜா தோடர்மால் தான் அக்பரோட அவையில இருந்த வருவாய்த்துறை அமைச்சர். சரியா? அதாவது ஜப்தி முறை இருக்குல்லப்பா, அது இவர் தான் கொண்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட். அது ஐடியா கொடுத்ததே இவர் தான். இப்ப யாரோட சொத்தையாச்சும் பறிமுதல் பண்ணணும்னுவாங்களா, கடனை சரியா கட்டாட்டி, அந்த ஜப்தி முறையை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இவர் தான், அக்பர் தான். அடுத்து பாருங்க 30வது கொஸ்டின் பா. குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்தில் இருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் யார்? பாஜிராவ். சரியா? இவர் ரொம்ப வீரமானவர்ப்பா பாஜிராவ். சரியா? எப்பயுமே முகலாய அரசுக்கு எதிராக இது பண்ணுவாரு. அதே மாதிரி நிர்வாகத்திலையும் கரெக்டா கவனம் செலுத்திருப்பாரு. வெல் டேலண்டட் பர்சன். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலாஜி விஸ்வநாத் சாகு மகாராஜா நியமனம் செய்வார். சரியா? ரொம்ப முக்கியம். சாகு மகாராஜ் தான் இவரை நியமனம் பண்ணியிருப்பாரு, பாலாஜி விஸ்வநாத. பாலாஜி பாஜிராவ் என்ன அப்படின்னா பூனா தான் இனிமே தலைநகர், பூனே தான் இனிமே தலைநகர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா அறிவிச்சவர் யாரு அப்படின்னா பாலாஜி பாஜிராவ். அதே மாதிரி ஊதியம் வழங்கப்பட்ட வீரர்களை கொடுத்திருப்பாரு. அதாவது வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போர்க்காலத்துல பார்டர்ல அதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு போயிருவாங்க, திரும்ப வந்து பார்டருக்கு வந்துருவாங்க. ஒரு சில சின்ன சின்ன குறிப்பிட்ட போர் வீரர்கள் மட்டும் ஃபுல் டைமா இருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிடுவார்னா போர் வீரர்கள் அப்படின்னாவே ஃபுல் டைமா தான் பணம் சம்பளமா கொடுத்து வச்சிருவாரு. சரியா? சரி, ரைட். அடுத்தது பாருங்க 31. நிஃப் என்று அழைக்கப்படுவது எது? NIFE. சரியா? அது வந்து புவி கருவத்தின் உட்பகுதி தான்ப்பா நிஃப். அப்ப அதாவது புவி மேலோட்டின் மேற்பகுதி என்ன அப்படின்னா சியால், சிலிக்கா பிளஸ் அலுமினியம். புவி மேலோட்டின் கீழ்ப்பகுதி சிமா, சிலிக்கா பிளஸ் மெக்னீசியம். புவி கருவத்தின் வெளிப்பகுதி அது எப்படி இருக்கும்? திரவ நிலையில இருக்க இரும்பு குழம்பு பாரு. சரியா? புவி கருவத்தோட மேல் பகுதி வந்து திரவ நிலையில் இருக்கும் இரும்பு குழம்பு, இரும்பு குழம்பு. சரியா? புவி கருவத்தின் உட்பகுதி வந்து நிஃப். இதுதான் ஆன்சர். சரியா? நிக்கல் பிளஸ் ஃபெர்ரஸ். அடுத்து பாருங்க 32வது கொஸ்டின். ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா பி அலைகள் அழுத்த அலைகள், எஸ் அலைகள் முறிவு அலைகள், எல் அலைகள் மேற்பரப்பு அலைகள். அடுத்தது புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எது? ஆப்ஷன் ஏ சீஸ்மோகிராஃப்ன்றதான்ப்பா கரெக்ட். சரியா? அப்ப ரிக்டர் அளவுகோல், இது 2 குழப்பிடக்கூடாது. நிலநடுக்கத்தோட ஆற்றல் செறிவை வந்து கணக்கிடுறது. ஆற்றல் செறிவு இதுதான் உங்களுக்கு புக் பேக்ல இருக்கும். ரிக்டர் அளவுகோல் தான் உங்களுக்கு புக் பேக்ல இருந்திருக்கும், ஆனா உள்ள இருக்குது இது இருக்கும். சரியா? அதனாலதான் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வச்சது. அதாவது புவி அதிர்வு அலைகளோட ஆற்றல் செறிவு. சரியா? ஆற்றல் செறிவை கணக்கிடுறது எது அப்படின்னா நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவை கணக்கிடுறது ரிக்டர் அளவுகோல். அதே மாதிரி புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யறது சீஸ்மோகிராஃப். ரெண்டும் வித்தியாசமானதுப்பா. ஆற்றல் செறிவுன்னு கேட்டா தான் நம்மளுக்கு ரிக்டர் அளவுகோல் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. பிரமன் வெல் காற்றாலை பண்ணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா மாநிலம். சரியாப்பா? அது போக மகாராஷ்டிரால கூடுதலா இன்னொன்னு இருக்கும், என்னன்னா தல்கான் காற்றாலை பண்ணை. ராஜஸ்தான்ல இருக்குது ஜெய்சால்மர், ஜெய்சால்மர்ல இருக்கு ராஜஸ்தான்ல. தமிழ்நாட்டுல முப்பந்தல் கன்னியாகுமரி. சரியாப்பா? முப்பந்தல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஒடிசால தாமன் ஜோதி. சரியா? அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி, அதாவது நீர்மின் உற்பத்தி நிலையங்கள்ல தவறானது எதுனா ஆப்ஷன் சி தான்ப்பா தவறு. தெஹிரி பஞ்சாப்னு கொடுத்திருக்காங்க. தெஹிரி அப்படின்றது உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய நீர்மின் நிலையம். சரியா?
உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய நீர்மின் நிலையம். பஞ்சாப் அப்படின்றது பக்ரானங்கல். சரியா, பக்ரானங்கல் நடுவே இருக்கிறது. சரியா, பக்ரானங்கல் எங்க இருக்கு அப்படின்னா பஞ்சாப்ல இருக்கு. ரைட், ஓகே. அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்க. உலகில் அதிக அளவில் வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆப்ஷன் டி மெக்சிகோ தான்ப்பா கரெக்ட். சரியா, அப்ப சிலி எது அதிகமா உற்பத்தி பண்றாங்கன்னா தாமிரம். தாமிரம். சீனா தங்கம். தென்னாப்பிரிக்கா மாங்கனீஸ். சரியா, அடுத்து தலக்கோணம் நீர்வீழ்ச்சின்னு வரணும். சரி, ரைட், அதையும் நம்ம சரி பண்ணிடுவோம் கொஸ்டின்ல. சரியா, தலக்கோணம் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம். அப்ப கேரளால அதிரப்பள்ளி. அதிரப்பள்ளி. மேகாலயால நோகாலி காய். சரியா, கர்நாடகால ஜோக். ரைட்டுப்பா. அடுத்தது பாருங்க, சரியான இணையை கண்டறிக. ரைட், ஓகே. சரியான இணை அதாவது அகுதா கடற்கரை கோவா அப்படின்றது சரியானதுப்பா. மராரி அப்படின்றது கேரளா, அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. தர்கார்லி அப்படின்றது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. சரியா, ஓம் கடற்கரை இது எங்க அப்படின்னா கர்நாடகால இருக்கக்கூடியது ஓம் கடற்கரைப்பா, கர்நாடகா. அப்ப தமிழ்நாடுல தனுஷ்கோடி. சரியா, தனுஷ்கோடி தமிழ்நாடுல இருக்கக்கூடியது. சரி, அடுத்து பாருங்க 39வது கொஸ்டின். பரத்பூர் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ராஜஸ்தான்ல அமைந்துள்ளது. பரத்பூர் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். அப்போ மகாராஷ்டிரால இருக்கக்கூடியது மயானி. மயானி பறவைகள் சரணாலயம் மகாராஷ்டிரா. உத்தரப்பிரதேசம் நவாப்கஞ்ச். நவாப்கஞ்ச் உத்தரப்பிரதேசம். கேரளால குமரகம் பறவைகள் சரணாலயம். அடுத்து 40வது கொஸ்டின். கீழ்காண்பவைகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயம் எது? இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். எல்லாமே ஊர் பேர்ல இருக்கும். இந்த ஒரு சரணாலயம் மட்டும் நம்மளோட முன்னாள் பிரதமர் பேர்ல இருக்கும். சரியா, இந்திரா காந்தி பேர்ல இருக்கும். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஆனைமலை பகுதியில இருக்கும். சரியாப்பா. முண்டந்துறை எந்த பகுதியில இருக்கு? திருநெல்வேலி. முண்டந்துறை திருநெல்வேலி. கோடியக்கரை நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். முதுமலை நீலகிரி. தெருநாய்களின் தொல்லை அதிகமாயிட்டே போகுது. சரி, பார்ப்போம். உச்ச நீதிமன்றமே எடுத்து பேசுற அளவு தெருநாய்கள் வந்து அந்த அளவு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. சரி, ரைட், ஓகே. பாருங்கப்பா, இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படும் பகுதி எதுப்பா? ஜவ்வாது மலை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயற்கையின் சொர்க்கம் எதுனா ஜவ்வாது மலை. அதே மாதிரி வெள்ளையங்கிரி மலை வந்து தெற்கின் கைலாஷ். தெற்கின் கைலாஷ் அப்படின்றது வெள்ளையங்கிரி மலை. ஆனைமலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயர் விளிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனைமலையை. சரியா, கோத்தகிரி பச்சை மலை. பச்சைமலை கோத்தகிரி. அடுத்து 42 பாருங்க. கீழ்காண்பவைகளில் மனிதனால் உருவாகும் பேரிடர்கள் யாவை? ஆப்ஷன் சி போக்குவரத்து பேரழிவுகள். இதுதான் மனிதனால் ஏற்படக்கூடியதுப்பா. அடுத்து 43, அது டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து 43 பார்ப்போம். நில வரைபடங்கள் சார்ந்து பொறுத்துக. ஆப்ஷன் ஏ தான். சரியா, கரெக்ட். பச்சை அப்படின்றது காடுகள், மஞ்சள்ன்றது விவசாயம். நிறைய பேர் பச்சைன்றது விவசாயம் போட்டிருப்பீங்கப்பா, அது தவறு. மேப்ல சரியா, நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். பச்சை அப்படின்றது காடுகள், மஞ்சள் அப்படின்றது விவசாயம், பழுப்பு மலை குன்று மற்றும் சம உயர கோடுன்னு வரணும். சம உயர கோடு. இருங்க, குறிச்சு வச்சுக்கிறேன்ப்பா. உங்களுக்கு இதுல வரும்போது கரெக்டா வரணும்ல கொஸ்டின் பேப்பர்ல. சரி, சம உயர கோடுன்னு வந்திருக்கணும். இல்ல, சம உயர கோடு. சரி, ரைட், ஓகே. கருப்பு அப்படின்றது ரயில் பாதை. அடுத்து 44வது கொஸ்டின். மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது? ஸ்ட்ரோம்போலி. சரியாப்பா. அப்ப கரக்கடோவா இது எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேசியால இருக்கு. எழுதிக்கங்க கையோட. கரக்கடோவா இந்தோனேசியா.
ஃபியூஜியாமா ஃபியூஜியாமா வந்து ஜப்பான்ல இருக்கு. இது கூம்பு வடிவ எரிமலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுப்பா ஃபியூஜியாமா. கிளிமாஞ்சாரோ நம்மளுக்கு தெரியும் சரியா, தன்சானியா நாட்டுல இருக்கக்கூடியது, ஆப்பிரிக்கா கண்டத்துல தன்சானியா நாட்டுல இருக்கக்கூடிய இறந்த எரிமலைக்கான சான்று இதுதான் கிளிமஞ்சாரோ. அடுத்து 45, குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது அப்படின்னா சிற்றாறுப்பா. அதாவது சிற்றாறு அப்படின்னாரு தாமிரபரணி ஆற்றோட துணையாறு, தாமிரபரணி ஆற்றோட துணையாறு சிற்றாறு. இதுவே சின்னாறுன்னு ஒண்ணு இருக்கும், 2 ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியம், 10th புக்ல இருக்கும். அது சின்னாறு அப்படின்றது, சின்னாறுன்றது தென்பெண்ணை ஆற்றோட துணையாறு. இது ரெண்டுமே முக்கியம்பா. சிற்றாறுனா தாமிரபரணி ஆற்றோட துணையாறு, சின்னாறுனா தென்பெண்ணை ஆற்றோட துணையாறு. அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்க, எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? அசாம்பா சரியா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு ரொம்ப ஃபேமஸ், அசாமோட காசிரங்கா தேசிய பூங்கா சரியா. அப்ப ராஜஸ்தான்ல இருக்குது ரதம்போர், ரதம்போர் தேசிய பூங்கா ராஜஸ்தான்ல இருக்கு. மேற்கு வங்காளத்துல சுந்தரவனம், சுந்தரவனம் மேற்கு வங்காளம். குஜராத் கிர்ரு. சரி, அடுத்து 47 பாருங்க, பேரிடரின் விளைவை குறிக்கும் செயல்பாடுகள் மட்டுப்படுத்துதல் சரியாப்பா. மட்டுப்படுத்துதல்னா அதாவது பேரிடரை குறைக்கிறதுக்காக செய்யப்படக்கூடியது சரியா. அடுத்து பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு பகுதி 18 சரியாப்பா. 14 அப்படின்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றது சரியா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பாகுபாட்டை தடை செய்வது, பாகுபாட்டை தடை செய்தல் 15. 17 தீண்டாமை ஒழிப்பு. அடுத்து 49வது பாருங்க, பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் எந்த முறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இருக்கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு சரியாப்பா. இப்ப பாருங்க, பிரிட்டன்ல என்னென்ன கட்சி இருக்குன்னா 2 கட்சி, அதாவது தொழிலாளர் கட்சி ஒண்ணு, பழமைவாத கட்சி ஒண்ணு சரியா. அமெரிக்கால 2 கட்சி இருக்கு, என்னன்னா ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சி சரியா. ரைட், இப்ப டொனால்டு ட்ரம்ப் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அமெரிக்கால குடியரசு கட்சியை சேர்ந்தவர். சரி, அடுத்து பாருங்க, இதுலயே வந்துட்டு ஒரு கட்சி முறை, ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு சீனா, வடகொரியா, கியூபா, இதெல்லாம் ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. பல கட்சி முறைக்கு நம்ம இந்தியா, வேற இலங்கை, பிரான்ஸ் எல்லாமே வரும் பல கட்சி முறைக்கு. ரைட்டுப்பா. அடுத்து பாருங்க 50வது கொஸ்டின், முதன்மை காரணிகள் என்பன நிலம் மற்றும் உழைப்பு. இது புக் பேக்பா, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அகில இந்திய வானொலி எப்போது இருந்து ஆகாசவாணி என்ற பெயரில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது? ஆப்ஷன் பி 1956. 1936ல துவக்கப்பட்டிருக்கும் அகில இந்திய வானொலி. அது வந்து ஆகாசவாணியின் பெயர் மாற்றம் பண்ணது 1956ல சரியா. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எவ்வளவு மதிப்புள்ள புகார்களை விசாரிக்கும்னா 1 கோடிக்கு உள்ள இருக்க புகார்களை விசாரிக்கும். 1 கோடி மேலுக்கு உள்ளது தேசிய குறைதீர் ஆணையம் சரியாப்பா. இதுவே 20 லட்சத்திற்கு மதிப்பான ஒரு இதை விசாரிக்கக்கூடியது எதுனா மாவட்ட குறைதீர் ஆணையம். சரி, ரைட். அடுத்து 53வது கொஸ்டின், இதுல வந்து அதாவது இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் சார்ந்து தவறான இணையை கண்டறிக. இதுல எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் டி, இது இந்தியாவின் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில இல்லப்பா, உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் இயங்குகிறது. அடுத்து 54வது கொஸ்டின் பாருங்க, கீழ்காண்பவைகளில் எது மறைமுக வரி? பொழுதுபோக்கு வரி தான் மறைமுக வரி சரியாப்பா. மிச்சம் எல்லாமே நேர்முக வரி தான். நிறுவன வரி, சொத்து வரி, அன்பளிப்பு வரி எல்லாம் நேர்முக வரி தான். வேற மறைமுக வரிக்கு கூடுதலா நம்ம எடுத்துக்கணும்னா ஜிஎஸ்டி வரி, கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, இது எல்லாமே மறைமுக வரிகளுக்கு கீழே அடங்கும். அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்க, மதிப்பு கூட்டு வரியை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ் சரியாப்பா. ஹரியானா 2003ல பாக்ஸ்ல இருக்கும், பாத்துக்கோங்க ஸ்கூல் புக்ல. 56, அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? பொது நலன். மிச்சம் எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான்ப்பா, ஒரு 3-4 கொஸ்டின். அதாவது முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர்.
மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வயது 25. அதே மாதிரி எம்பிக்கும் 25 தான். சரியாப்பா? எம்எல்ஏக்கு 25 அப்படின்னா எம்பிக்கு, சரியா, எம்பிக்கும் 25 தான். அதாவது சட்டமன்றம் எம்எல்ஏ, சரியாப்பா, 25 வயசு. எம்பி வந்து பாத்தீங்கன்னா அதாவது லோக்சபா கீழவை எம்பிக்கு 25பா. இதுவே ராஜ்யசபாக்குன்னு வச்சுக்கோங்க, மேலவை எம்பி ராஜ்யசபாக்கு 30 வயசு. இதுவே வந்துட்டு குடியரசுத் தலைவர் இல்ல குடியரசு துணைத் தலைவர், ஆளுநர், இவங்களுக்கு எல்லாம் வயசு 35, சரியா, வயது வரம்பு ஆகுறதுக்கு. ரைட். அடுத்து பாருங்க 59வது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ தான்ப்பா கரெக்ட். குறு அளவிலான ஊடகம் கருத்தரங்கு, சமூக ஊடகம் முகநூல், அச்சு ஊடகம் சுவரொட்டிகள், அடுத்து இணைய ஊடகம் கூகுள் இணையம், ஒளிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள். சரி, அடுத்தது இது அதேதான் பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாம்பே. சரியா, ரைட். பாம்பே என்னது? நுகர்வோர் உற்பத்தி சட்டம் 1986, சட்டப்பூர்வ அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 86, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அடிக்கடி கேட்கிறாங்கப்பா, சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எப்படின்னா 1955. பொருளின் அளவு எந்த அலகால் வரையறுக்கப்படுகிறது? மோல். சரியா, அப்ப கிலோகிராம்ன்றது நிறை. கேண்டிலா ஒளிச்செறிவு கேண்டிலா. கெல்வின் வெப்பநிலை கெல்வின். அடுத்து பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய தனிமங்களில் பொருந்தாதது எது? காப்பர் தான்ப்பா பொருந்தாதது. இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான், இது மூணுமே பூமியின் மீது காணப்படும் மிக முக்கியமான தனிமங்கள். சரியா, அடுத்து 63வது கொஸ்டின் பாருங்க. எந்த தனிமத்தை பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்துகின்றன? ஆப்ஷன் பி, பிஸ்மத். பாக்ஸ்ல இருக்கும், ஓல்டு கொஸ்டினும் கூட, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். புரோமின் அப்படின்றது அறை வெப்பநிலையில திரவ நிலையில் காணப்படுவது எது அப்படின்னா புரோமின். சரியா, கிராஃபைட் அப்படின்றது மின்சாரம் கடத்தும் அலோகம். பாஸ்பரஸ் அப்படின்றது, அதாவது பாஸ்பரஸும் மெக்னீசியமும் சேர்த்து வெடிமருந்து தயாரிக்க பயன்படும். சரி, அடுத்தது பாருங்கப்பா, பொறுத்துக 64, ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் C6H12O6. சரியா, அடுத்து எத்தனால் C2H5OH, சுக்ரோஸ் C12, எங்கப்பா இருக்கு? C12 தானே வரும். ரைட், ஓகே, இந்த இருக்கு C12, கரெக்டா தானே இருக்கு. 2 3 C12H22 வரணும். அது இஜெட்னு இருக்கு, அதையும் நம்ம சரி பண்ணிடுவோம். சரியாப்பா, குறிச்சு வச்சுக்கிறேன்ப்பா. அதாவது 22 இருக்கணும், அது 2 போட்டு இஜெட்னு பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. பட் உங்களுக்கு வரும்போது கரெக்டா கொஸ்டின்ல கொடுத்துருவோம். சரியாப்பா, H22O11 அப்படின்றது கரெக்ட். சரியா, அடுத்து கந்தக அமிலம் H2SO4. ரைட். அடுத்தது பாருங்க, மரபணு நிலை காரணமாக ஏற்படும் நோய் வண்ண குருட்டுத்தன்மை. சரியா, இப்ப இளஞ்சிவப்பு கண் நோய், விழி வெண்படல அரைச்சி, அது வந்து பாக்டீரியா தொற்று. மாலை கண் நோய் வந்து வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுவது. வைட்டமின் குறைபாடு காரணமா ஏற்படுறது, மெயினா வைட்டமின் ஏ குறைபாடு காரணமா ஏற்படுறது மாலைக்கண். கரெக்ட் தான், மாலைக்கண் நோய். அடுத்து பாருங்க 66, BCG தடுப்பூசி போடுதல், டாட் என்ற மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுதல் எந்த நோயை குணப்படுத்தும்? ஆப்ஷன் சி, காச நோயை குணப்படுத்துறது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு போடப்படக்கூடிய முதல் தடுப்பூசி BCG. சரியாப்பா, போன பிசில கேட்ட கொஸ்டின், குழந்தைகளுக்கு போடக்கூடிய முதல் தடுப்பூசி எது அப்படின்னா
பிசிஜி தடுப்பூசி. சரியா, காச நோய்க்காக போடப்படக்கூடியது. அப்ப பிசிஜி தடுப்பூசி போடுதல், டாட் போன்ற மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுதல் காச நோய்க்கான நோயை குணப்படுத்துறது. சரியா, டைபாய்டு வந்து வைடல் சோதனை மூலியமா டைபாய்டை காணலாம். சரியா, வைடல் சோதனை, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். காலராவை ஏற்படுத்தக்கூடியது விப்ரியோ காலரேப்பா, விப்ரியோ காலரே. அதே மாதிரி டைபாய்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா குடற்காய்ச்சல்னு சொல்லுவாங்கப்பா, ரொம்ப முக்கியம். சரியா, ராபிஸ் எது மூலியமா வருது அப்படின்னா வெறிநாய் கடி, வெறிநாய் கடி மூலியமா வர்றதுதான் ராபிஸ். இப்போ ராபிஸ் நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஹைட்ரோபோபியா இருக்கும். ஹைட்ரோபோபியானா நீருக்கு பயப்படுறது. சரியா, ஹைட்ரோபோபியா நீருக்கு பயப்படுறது. அடுத்து 67வது கொஸ்டின். மருத்துவ வெப்பநிலை மானியானது அதிகபட்சமாக எந்த வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது? 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டை அதிகபட்சமா அளக்க பயன்படுது. சரியாப்பா, ஆப்ஷன் சி பாருங்க, 43 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமா இருக்கக்கூடியது எதுனா 43 டிகிரி செல்சியஸ் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் மருத்துவ வெப்பநிலை மானி அதிகபட்சமா அளக்கக்கூடியது. குறைந்தபட்சமா அப்படின்னு கேட்டாங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ்ல, அதே மாதிரி 94 டிகிரி ஃபாரன்ஹீட். சரியா, அது அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து 68, வாயுவில் இருந்து திரவத்திற்கு மாறும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி ஆவி சுருங்குதல். சரியாப்பா, பதங்கமாதல் போன கொஸ்டின்லயே கேட்டிருந்தோம், சோ இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம். திண்மம், திண்மத்துல இருந்து டைரக்டா வாயு நிலைக்கு போறது எது அப்படின்னா பதங்கமாதல். சரியாப்பா, ரொம்ப முக்கியமானது. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சூடத்தை சொல்லலாம், சூடம். அதே மாதிரி அந்துருண்டை இருக்குல்லப்பா, அது அதான். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, உறைதல் அப்படின்றது திரவத்துல இருந்து திண்மம், திண்மம் முக்கியமா ஐஸ் கட்டி, பனிக்கட்டி. அதே மாதிரி ஆவியாதல் அப்படின்றது திரவம் டு வாயு, கடல் நீர் ஆவியாகி போறது. அடுத்து 69வது கொஸ்டின். நாகமுலாம் பூசுதல் என்பது எந்த இரு உலோகங்களின் கலவை? குரோமியம் துத்தநாகம். இது முக்கியமானது, டைரக்ட் கொஸ்டின். சரி, அடுத்து பாருங்க, நட்சத்திர மீன், கடல் சாமந்தி, நெருங்குரு நட்சத்திர மீன், கடல் வெள்ளாரி, கடல் அல்லி ஆகியவை எந்த தொகுதிகள்? ஆப்ஷன் சி முத்தோலிகள். அப்ப மெல்லுடலிகளுக்கு, மெல்லுடலிகள் தொகுதியில என்னென்ன இருக்கும் அப்படின்னா கணவாய் மீன்கள், கணவாய் மீன்கள், நத்தை, ஆக்டோபஸ். சரியா, அதே மாதிரி கணுக்காலிகளுக்கு எடுத்துக்காட்டு நண்டு, இறால், மரவட்டை. சரி, அப்போ நெமட்டோடாக்கு அஸ்காரிஸ் லூம்பிரிகாடிஸ். லூம்பிரிகாய்டிஸ், இது வந்து நெமட்டோடாக்கு. சரியா, அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்கப்பா, பொது பெயர், அறிவியல் பெயர். இதுல தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் தவறு. ஏன்னா போனிக்ஸ் டாக்லிஃபெரா, போனிஸ் டாக்லிஃபெரா அப்படின்னா பேரிச்சம்பளம், பேரிச்சை தான். சரியா, தேங்காய்க்கு என்னப்பா வரும்? தேங்காய்க்கு வந்து காக்கஸ் நியூசிபெரா. சரியா, எங்க எழுதலாம்? இந்த அப்படி எழுதுவோம், காக்கஸ் நியூசிபெரா. சரி, ரைட், ஓகேப்பா, காக்கஸ் நியூசிபெரா, இது வந்து தேங்காய்க்குரியது. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது, தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹான்ஸ் லிப்பர்ஷே. கலிலியோ கலிலி முதலாக பயன்படுத்தியவர். என்ன அப்படின்னா தொலைநோக்கியை ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியவர் யாருன்னா கலிலியோ கலிலி. தொலைநோக்கியை முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஹான்ஸ் லிப்பர்ஷே. சரியா, அதே மாதிரி இந்த இதுக்கு முந்தின கொஸ்டினுக்கு இன்னும் ஒரு 2 இது கூடுதலா எழுதிக்கங்கப்பா. புளிய மரம் இருக்குல்லப்பா, புளிய மரம்க்கு டேமரின் இண்டிகா அதோட பேர், டேமரின்ட் இண்டிகா. அதே மாதிரி புறா கேட்டிருக்காங்கப்பா, புறாவோட அறிவியல் பெயர் என்னன்னு சொல்லி அடிக்கடி கேட்கிறாங்க. அது பேரு கொலம்பியா லிவியா. சரி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம்
துவக்கப்பட்ட ஆண்டு எது? 1969. சரியாப்பா? அப்போ 1962 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விண்வெளிக்கான தேசிய குழு. விண்வெளிக்கான தேசிய குழு. சரியாப்பா? அது 1962. 1980 அப்படின்றது நம்ம இந்தியாவோட முதல் ராக்கெட்டுப்பா. சொந்தமா நம்ம இந்தியாலேயே தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் SLV-3. அது வந்து ரோஹிணி அப்படின்ற சேட்டலைட்டை சுமந்து போச்சு. சரியா? இது 1980. 1969க்கு நிறைய இருக்குப்பா. அப்ப அதாவது மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றணும் 1969 தான். முதல்ல மனிதன் நிலாவுல கால் வச்சதும் 1969 தான். இஸ்ரோ தொடங்கப்பட்டதும் 1969 தான். சரியா? பேங்க் 14 வங்கிகள் நேஷனலைஸ் ஆக்குனதும் 14 வங்கிகள் இது அதாவது 14 வங்கிகள் ஆக்குனதும் 1969 தான். அடுத்து பாருங்க 74வது கொஸ்டின். ஆண்ட்ரோபைரடிக்ஸ் என்பது எதற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள்? சரியா? ஆப்ஷன் ஏ உடல் வெப்பம் தணிப்பி. அப்ப ஆன்டிசெப்டிக் என்னப்பா வரும்? ஆன்டிசெப்டிக் அயோடோஃபார்ம். எத்தனால், போரிக் அமிலம், இதெல்லாம் ஆன்டிசெப்டிக். சரிப்பா? சரியாப்பா? கிருமி நாசினி என்னென்ன அப்படின்னா குளோரோசைலரால். சரியா? அதே மாதிரி டெர்பன் இது எல்லாமே கிருமி நாசினிக்குரியது. ஒவ்வாமை மருந்து. சரியாப்பா? ஒவ்வாமைன்னு என்னப்பா? அலர்ஜிக்கான மருந்து டிஃபென்ஹைட்ரமென். சரியா? ஒவ்வாமைக்கான மருந்து டிஃபென்ஹைட்ரமென். இன்னொன்னு குளோரோபெனிரமைன். சரி, ரைட்டுப்பா. அடுத்து 75 பாருங்க. நியூக்ளியான்கள் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் சேர்ந்ததான் நியூக்ளியான்கள். டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க ஈஸ்டின் பாலினா இனப்பெருக்க முறை எது? மொட்டு விடுதல் தான் ஈஸ்டின் பாலினா இனப்பெருக்கல் முறை. ஸ்போர்கள் உருவாவது எது? எதுலப்பா ஸ்போர்கள் உருவாகும்? மெயினா பூவா தாவரம், பிரேயோஃபைட்டு, டெரிட்டோஃபைட்டு. சரியா? டெரிட்டோஃபைட். அடுத்து பாருங்க துண்டாதலுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னா ஸ்பைரோகைரா. சரியா? ரைட். அடுத்து பாருங்க 77 பொருத்துகக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிப்பா. சரி, அப்படியே எல்லாமே கவர் ஆயிரும். என்ன அப்படின்னா ராபிஸ், ஹைட்ரோபோபியா. சரியா? தண்ணிக்கு பயப்படுறது, வெறிநாய் கடியால வர்றது ராபிஸ். அடுத்து காலரா வந்து கால் தசை. சரியாப்பா? காச நோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ் மஞ்சள் நிற சிறுநீர். அடுத்து டைபாய்டு சால்மனெல்லா. சரியா? சால்மனெல்லா டைஃபி. அடுத்து 78வது கொஸ்டின். சரியாப்பா? இது பாருங்க கரண்ட் அஃபேர். ஈரானில் உள்ள இந்தியர்களை மீட்பதற்கான நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆபரேஷன் சிந்துப்பா. சரியா? எல்லாத்துக்குமே ஆபரேஷன் சிந்தூர் தான் தெரியும். ஆபரேஷன் சிந்தூர்னா நம்ம பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் பாகிஸ்தான் மேல கிடையாது. சரியா? அது தவறான வார்த்தை. பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாத முகாம்கள் மேல இந்திய ராணுவம், விமானப்படை, கடற்படை 3 பேரும் சேர்ந்து தாக்கி அழித்தது வந்து ஆபரேஷன் சிந்தூர். அது சரியா? பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு எதிர்வினையா செயல்பட்டது ஆபரேஷன் சிந்து. அப்படின்னா போர்க்காலத்துல ஈரான்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்தியர்களை மீட்டு திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வர்றதா என்னன்னா ஆபரேஷன் சிந்து. ஆபரேஷன் மகாதேவ் ரொம்ப முக்கியம்ப்பா. ஆபரேஷன் மகாதேவ்னா என்னன்னா அதாவது இந்த
பஹல்காம் தாக்குதல் நடத்திட்டு போய் அந்த தீவிரவாதிகள் மகாதேவ் அப்படின்ற மலையில போய் ஒளிஞ்சிருந்தாங்க. சோ அவங்கள கண்டறிஞ்சு அவங்கள வந்து இந்திய ராணுவம் சுட்டு கொண்டுட்டாங்க. சரியா? பஹல்காம் தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட தீவிரவாதிகளை, அது பேர் என்னன்னா ஆபரேஷன் மகாதேவ். சரியா? ஆபரேஷன் கருங்காடுகள், அதாவது இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்பா. சரியா? கேக்கு பேர் வச்சிருந்தாங்க. ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்னா என்னன்னா, அதாவது நம்ம அந்த தெலுங்கானா சத்தீஸ்கர் இந்த 2 மாநிலத்துக்கு பார்டர்ல இருக்கக்கூடிய நக்சலைட்டுகளை வேட்டையாடுறது. முக்கியமா அந்த காட்டு பகுதியில நக்சல்களோட தலைவர்கள் ஒளிஞ்சிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சு. ஸோ சிஆர்பிஎஃப் வீரர்கள், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸோட வீரர்கள் அங்க போய் அந்த அந்த காடுகள்ல இருக்க எல்லா நக்சலைட்டையுமே வந்து ஒழிச்சிட்டாங்க. ஸோ அது பேரு கருங்காடுகள், ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். சரியா? ஆபரேஷன் பிரம்மா அப்படின்றது மியான்மர் நாட்டுல, சரியாப்பா, மியான்மர் நாட்டுல நிலநடுக்கம் ஏற்பட்ட போது இந்திய ராணுவம் சார்பா உதவிக்கு போனாங்க. அது பேரு ஆபரேஷன் பிரம்மா. 5உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் ஆப்ஷன் சி விட்டேக்கர். சரியாப்பா? அரிஸ்டாட்டில் வந்து அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில். கரோலஸ் லின்னேயஸ் நவீன வகைப்பாட்டியல். சரியாப்பா? நவீன வகைப்பாட்டியல் யாரு அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். அடுத்து ரக்ஷா பாதுகாப்பு செயலி எதற்காக அப்படின்னா கார் இயக்குபவர்களுக்காக ரக்ஷா பாதுகாப்பு செயலி. சரியாப்பா? அந்த கார்ல வந்துட்டு போறவங்க அந்த ஆப்பை வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஓனர், அந்த காரோட ஓனர்கிட்டயும் ஒரு ஆப் இருக்கும், அது போக இவங்ககிட்டயும் ஆப் இருக்கும். இப்ப கார் போய் எங்கேயும் டக்குன்னு சடன் பிரேக் அடிச்சாலோ இல்ல தவறான ரூட்ல போனாலோ எல்லாமே வந்து காமிச்சு கொடுத்துரும். சரியா? அதான் கார் இயக்குபவர்களோட பாதுகாப்புக்காக இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த ரக்ஷா பாதுகாப்பு செயலி. சோ எவனையும் வெற்று காகிதம் என்ன ஒருபோதும் எண்ணாதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். சரியாப்பா? இப்ப நம்மளால நிறைய பேரு வெற்று காகிதமா தான் நினைப்பாங்க பார்க்க, ஆனா அந்த காகிதத்துல ஒரு மிகப்பெரிய வரலாறே எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு தெரியாது. நம்மளோட வரலாறையும் பின்னாடி நிறைய பேர் பின்பற்றுவாங்க. அதேதான் இப்போ எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணாத வரையும் நம்மளை வந்து ஒரு வெற்று காகிதமா தான் நினைப்பாங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ஒரு வரலாறு தான். நம்மளை வந்து ஒரு முன்னோடியா எடுத்துக்கிட்டு நம்ம பின்னாடி ஒரு 4 பேரு பாஸ் பண்ணுவாங்க. சரியாப்பா? ஸோ தொடர்ச்சியா நல்லபடியா படிங்க. வீடியோ 1 மணி நேரத்துக்கிட்ட வருதே அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே யாரும் பார்க்காம விட்டுறாதீங்க. மெயினா நான் அனுப்புற கொஸ்டினை ஜெராக்ஸ் போடுங்கப்பா. சரியா? பிரிண்ட் அவுட் போட்டு இதுல எழுதுங்க. உங்களுக்கு 80 கொஸ்டின் அப்படின்றது ஒரு 200 கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் இதுல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? இந்த ஒரு கொஸ்டின்றது 200 கொஸ்டின்கான ஆன்சர்ஸ். ஸோ நல்லபடியா படிங்க. இந்த தடவை உறுதியா போலீஸ்ல சக்சஸ் பண்ணிடலாம்ப்பா. உறுதியா உள்ள போயிடலாம். சரியா? நன்றிப்பா.